வெல்கம் டு MIP கார் ஏசி சர்வீஸ். இன்றைக்கி நம்ம கேரேஜில் பார்க்குற வண்டி ஃபோர்ட் ஃபிகோ. இது கஸ்டமர் ரெஃபரன்ஸில் கொண்டு வந்தாங்க இந்த வண்டியை. என்னோட கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா கூலிங்கில் கஸ்டமர் சொன்னார். ஆல்ரெடி கேஸ் ஃபில் பண்ணியிருக்காங்க, பட் கேஸோட ப்ரெஷர் குறைஞ்சிட்டுருக்குன்னு சொன்னார். ஆல்ரெடி இடத்துல செக் பண்ணியிருக்காங்க, பட் ப்ராப்ளம் சரியாகலாம் கொண்டு வந்தாங்க. சரி, என்னென்னு கம்ப்ளீட்டாக செக் பண்ணோம். வெளியே எங்கேயும் லீக் ட்ரெஸ் எதுவும் தெரியல. எப்போவுமே வெளியே எங்கேயும் லீக் ட்ரெஸ் இல்லைனா கண்டிப்பாக எவாபரேட்டர் காயில் தான் லீக் இருக்கும். ஃபோர்ட் ஃபிகோவை பொறுத்தவரை நம்ம எவாபரேட்டர் காயில் ரிமூவ் பண்ணி பார்க்கணும்னா டேஷ்போர்ட் ரிமூவ் பண்ணணும். வாங்க பார்ப்போம். இந்த டேஷ்போர்ட் எல்லாம் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு இந்த வண்டிக்கு. இப்போ நம்ம ரிமூவ் பண்ண எவாபரேட்டர் காயில் இதுதான் அந்த வண்டியோட ஓல்டு எவாபரேட்டர் காயில். ஆக்சுவலாக இந்த காயில் எங்கே லீக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா தான் லீக். இதனால தான் கேஸ் ஃபுல்லாக ட்ரைன் ஆகுது. இப்போ இதில் என்னென்ன மாற்ற போகிறோம் பார்த்தீங்கன்னா எவாபரேட்டர் காயில் நம்ம ஆர்டர் பண்ண புது எவாபரேட்டர் காயில் ப்ளஸ் எப்பவுமே நம்ம எக்ஸ்ட்ரா சால் சேர்த்து தான் மாற்றும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக்